ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது பிராட்லி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் என்ன டைட்டில் தமிழில் எல்லாத்தையும் பார்த்து தான் வந்துட்டுங்க. அதாவது பட்ஜெட்குள்ளே இருக்கிற ஒரு மொபைலை பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெக்ஸ் சுத்தமாக நல்லாவே இருக்காது. இதுவே நல்ல ஸ்பெக்ஸ் இருக்கிற ஒரு மொபைலை பார்த்தோன்னா அது பட்ஜெட் பக்கத்தில் கூட வராது. அதனால் கம்மி விலையில் இருக்கிற நல்ல ஸ்பெக்ஸ் இருக்கிற மொபைல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மொபைலோட ஸ்பெக்ஸை தான் பார்க்க போகிறோம். அதாவது நேற்று இன்ஃபினிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 அப்படிங்கிற மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே சூப்பரான மொபைல் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரான கிடையாது, ஒரு சுமாரான மொபைல் தான். ஆனால் பட்ஜெட்குள்ளே இந்த அளவுக்கு மொபைல் கிடைக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பட்ஜெட்குள்ளே ஒரு மொபைல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம இந்த ஸ்கிப் பண்ண பாருங்கள். இதோட விலையே 9,999 தான். அதாவது 9,999 ரூபாய் மட்டும்தான். அது வெறும் 10,000 ரூபாய் தான். இப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ எதுக்கு நேற்று போடல, நேற்று தான் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நேற்று நம்ம நியூஸ் போட்டோம், டெக் நியூஸு. அந்த வீடியோ ஆடியோலாம் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் சில டெக் சேனல்லாம் இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 அன்பாக்சிங் ரிவ்யூ அப்படிலாம் போட்டாங்க. அப்புறமா அதோட இந்தியா லான்ச் டேட்டை பார்த்தப்போ தான் October 4 ஓ மை காடு இன்றைக்கி போட்டிருக்கோமே அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா டெக் நியூஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இதே போட்டுடலாம், அதுக்கப்புறம் நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். சரி, ஸ்கிப் பண்ண போகிறேங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் அந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.78 இன்ச்சு வேறு லெவல் பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 மில்லியன் கலர்ஸ் உங்களுக்கு தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட பிக்சல்ஸ் வந்து 720 × 1640, அதாவது 720 × 1640 பிக்சல்ஸ். நல்ல சூப்பராக இருந்துச்சு. அடுத்த ப்ராசஸர் மீடியாடெக் ஹீலியோ G70 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் ட்ராகனோட கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப் ட்ராகன் 665க்கு வந்து சமம். ஓகே, இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான். இல்லை அப்படின்னாலும் இந்த டெய்லி யூசேஜ், யூடியூப் பார்க்குறது, சோஷியல் மீடியா நோண்டுறது, இந்த ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு ஒர்த்தான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் 10,000 ரூபாய் மொபைலுக்கு இது கொடுக்கறது ரொம்ப ஓவர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் மொத்தம் 3 கேமரா. ப்ரைமரி கேமரா 16 மெகா பிக்சல் ஒய்டு, அடுத்து ஒரு 2 இருக்குது 2 மெகா பிக்சல் கேமரா, அது ஒரு மேக்ரோ. அதுக்கடுத்து ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா, அது ஒரு டெப்த் கேமரா. அது மட்டும் இல்லாமல் பேக் கேமராவில் இந்த விலையிலேயே ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் ஸ்பெஷாலிட்டி வந்து கிடைக்குது. அதாவது ஒன்று ஷூட் பண்ணுறீங்கன்னா ஏதாவது கிட்ட காட்டும்போது அது மங்கலாக இருக்கும் இல்லையா, ஆனால் ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகிடும். அதான் ஆட்டோ ஃபோக்கஸ். சில மொபைல்ஸுக்கெல்லாம் மேனுவலாக தான் ஃபோக்கஸ் பண்ணோம், அதாவது மங்களாச்சுன்னு நம்மளே தான் கொஞ்சம் ஷேக் அப்படி இப்படின்னு பண்ணி தெளிவாக்கணும். ஆனால் இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்குது சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஆங்கிள் கேமரா, 8 மெகா பிக்சல் கேமரா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா இதில் 1080p வரைக்குமே ஷூட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா எல்லாம் பேக் கேமரா தான். அது மட்டும் இல்லாமல் அடுத்து 10,000 ரூபாய் மொபைலில் டைப் எது பார்க்க முடியுமா, மைக்ரோ யூஎஸ்பி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எல்லாமே கேட்பா மைக்ரோ யூஎஸ்பி தான் சொல்லுவீங்க. கரெக்ட், இதில் டைப் கிடையாது, மைக்ரோ யூஎஸ்பி தான். பின்னாடி நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அண்ட் பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது மொத்தம் 5 சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த 5 சென்சார் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். சென்சார் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், பார்த்தோன்னே தெரிஞ்சுக்க. அடுத்து ப்ராக்சிமிட்டி சென்சார், அதுக்கடுத்து ஆக்சலரோமீட்டர் சென்சார், அப்புறமா ஆம்பியன்ட் லைட் சென்சார், அப்புறம் கைரோஸ்கோப் சென்சார்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓஎஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆண்ட்ராய்ட் 10 இதுக்குள்ளே ரொம்ப லேட்டஸ்ட்டான ஓஎஸ் அப்படின்னு சொல்லலாம், சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கடுத்து பேட்ரியும் குறைய சொல்ல வேணால் அசால்ட்டாக ஒரு நாள் முழுக்க தாங்கிடும். 5200 mAh கொடுத்துருக்காங்க. எப்படி அசால்ட்டாக ஒரு நாள் தாங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறது Redmi Note 9. ஸோ அது வந்து 5020 mAh. ஸோ இதுவே ஒரு நாள் முழுக்க ஒரு 2% இருக்கும் பார்த்தோமா யூடியூப் பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பாக இது அசால்ட்டாக தங்கிடும். அதுக்கடுத்து இப்போ இதோட வேரியன்ஸ் வந்து கலர்ஸை பற்றி பார்த்துருவோம். கலர்ஸ் வந்து மூன்லைட் ஜேடு, ஆம்பர் ரெட்டு, ஆப்சிடியன் பிளாக், ஓஷியன் வேவ்ன்ட்டு மொத்தம் 4 கலர் கொடுத்துருக்காங்க. ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 3GB, 4GB, 6GB. 6GB உண்மையிலே செம்ம பெரிய விஷயம்தான். அதுக்கடுத்து ஸ்டோரேஜ்னா 64GB ஸ்டோரேஜும் கிடைக்குது, 128GB
ஸ்டோரேஜுமே கிடைக்குது. உண்மையிலே செம்ம அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பட்ஜெட்குள்ளே. எனக்கு 128 ஜிபிலாம் பத்தாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதில் மெமரி கார்டு ஸ்லாட்டும் கொடுக்குறாங்க. நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா மெமரி கார்டெலாம் போட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா 256 ஜிபிக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்றலாம் சொல்கிறாங்க. உண்மையிலே இது சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருங்க பிடிக்கும் செலக்ட் அப்படி கதை கமெண்ட் சொல்லுங்க. அது மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை ஃபோன் பிக்சர் என்ன கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்டுக்கும்